He is our rock of fellowship. அவர் நம்முடைய குடும்பத்தின் கன்மலை. Our fellowship stands on this rock of love. நம்முடைய ஐக்கியம் இந்த அன்பின் கன்மலையின் மேல் கட்டப்பட்டது. Fourthly, நான்காவதாக, the church stands on this rock. திருச்சபையானது இந்த கன்மலையில் நாட்டப்பட்டிருக்கிறது. Unshakable rock. இது அசைக்கப்பட முடியாத கன்மலை. Bible says in Isaiah chapter 26 and verse 4. ஏசாயா 26:4 Eternal rock. அது நித்திய கன்மலை. Eternal rock. நித்திய கன்மலை. Unshakable rock. அசைக்கப்பட முடியாத கன்மலை. In Matthew chapter 16 and 18. மத்தேயு 16வது அதிகாரம் 16, 18 வசனங்களிலே The Lord Jesus said, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், Peter, பேதுருவே, truly I am the Son of the living God. நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். Upon me shall I build this church. என் மீது நான் இந்த சபையை கட்டுவேன். Upon this rock shall I build this church. இந்த கன்மலையின் மீது என் சபையை நான் It கட்டுவேன். shall not be shaken. அது அசைக்கப்படாது. The Bible says வேதம் சொல்லுகிறது in 1 Timothy chapter 3 and verse 15. 1 தீமோத்தேயு 3:15 Because it is built on the rock of the Son of God. அது தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறபடியினாலே, The Son of the living God. இது சர்வவல்லமையுள்ள தேவ குமாரன் மீது The கட்டப்பட்டிருக்கிறது. church is called the church of the living God. ஆகவே ஜீவனுள்ள தேவனுடைய சபை. 1 Corinthians chapter 10 and verse 4 say, 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, that rock on which the church is built is Jesus Christ. சபை கட்டப்பட்டிருக்கிற கன்மலை கிறிஸ்துவே. 1 Corinthians chapter 3 and verse 11 say, 1 கொரிந்தியர் 3:11 சொல்லுகிறது, there is no other foundation except the foundation of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவாகிய மூலைக்கல்லே அல்லாமல் வேறே மூலைக்கல் இல்லை. Isaiah chapter 28 and verse 16 says, ஏசாயா 28:16 சொல்லுகிறது, that rock is a sure foundation. ஓ, இது திட அஸ்திவாரம் உள்ள கல். Sure foundation. அது திடமான கல். The church shall not fall. ஆகவே சபையானது விழாது. The real church shall not fall. உண்மையுள்ள சபை விழவே முடியாது. Because it stands on the rock of ages. காரணம், அது நித்திய கன்மலை மீது நிற்கிற ஒரு The சபை. eternal rock. அது நித்தியமான ஒரு கன்மலை. There 1925. 1925வது ஆண்டிலே There was an earthquake in Japan. ஜப்பானிலே ஒரு பயங்கர பூகம்பம் உண்டாயிற்று. One big palace called the Edo Palace of the King was shaken. ராஜா வசித்து வந்த இடோ, அந்த பெரிய கட்டடம் அசைக்கப்பட்டது. He brought all the best architects from all over the world to examine how it can be repaired. உலகத்தில் உள்ள எல்லா பொறியாளர்களையும் கொண்டு வந்து அதை எவ்விதமாக சரி செய்வது என்று அவர் நினைத்தார். Oh, they dug ஆகவே அதை தோண்டினார்கள். to find out how far it has been damaged. அது எந்த அளவிற்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது காண்பதற்காக. Just to find out how the foundation is. அங்கே இருந்த அந்த அஸ்திவாரம் எப்படி இருக்குது என்று அவர் சோதித்து They பார்த்தார். traced the foundation stone. அங்கே மூலைக்கல்லை தோண்டி எடுத்தார். What they saw below the foundation stone shook. அந்த மூலைக்கல் அடியிலே அவர்கள் கண்ட காட்சி அவர்களை நிலை குலைய பண்ணிற்று. They saw the skeleton of a man. அங்கே ஒரு மனிதனுடைய உடல் கூட்டை கண்டார்கள். The man was lying down in that pit. அந்த பள்ளத்திலே ஒரு மனிதன் அங்கே படுத்திருந்தார். The skeleton was as if it was praying. The hands were like this, folded. இந்த கூடானது கரங்கள் கூப்பப்பட்டு ஜெபிக்கிற காட்சியிலே காணப்பட்டது. Of course, the skeleton was smashed by the foundation stone. இந்த மனிதனுடைய கூடானது இந்த அஸ்திபார கல்லினாலே நொறுங்கி இருந்தது. Everywhere there were gold coins strewn all over them. ஆனால் இந்த உடலை சுற்றிலும் அங்கே தங்க நாணயங்கள் விழுந்து கிடந்தன. So they traced the whole instance into history. ஆகவே இதை குறித்த சரித்திரத்தை அறிந்து கொள்ளும்படியாக விரும்பினார். There in 1640, 1640வது ஆண்டு there was a written document on that. அதை குறித்து எழுதப்பட்ட ஒரு சாசனம் இருந்தது. It said every time a king would like to build a big palace for him, ஒரு ராஜா தனக்கு ஒரு அரண்மனையை கட்ட தீர்மானிக்கும் பொழுது, when the pit for laying the foundation stone would be done, அஸ்திவாரம் இடும்படியான ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டும் பொழுது, the most loyal servant in the family would be chosen. அந்த குடும்பத்திலே உண்மையாய் உழைக்கிற ஒரு சேவகனை தேர்ந்தெடுப்பார்கள். He would go and lay himself down in that pit. அவன் சென்று அந்த குழியிலே படுத்துக் கொள்ளுவான். He would take it as a great act of honor for the sake of his boss.
தன்னுடைய எஜமானுக்கு அவன் செலுத்துகிற மதிப்புள்ள ஒரு காரியம் என்று அவன் ஏற்றுக்கொள்வான். And then gold coins should be strewn all over him. பிறகு அவனை சுற்றிலும் தங்க நாணயங்களை தூக்கி எறிவார். Then he would fold his hands and he would begin to pray to God. அவன் தன்னுடைய கரங்களை விதமாக கூப்பி தேவனை நோக்கி அவன் இறைஞ்சுவான். Oh God, I'm offering myself as a foundation for this big palace. கடவுளே, இந்த பெரிய அரண்மனைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். Honor my sacrifice. என்னுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்ளும். And bless this palace forever. இந்த அரண்மனையை என்னென்றைக்கும் ஆசீர்வதியும். Then the foundation stone would be laid on him. அதற்கு பிறகு அந்த மூலைக்கல்லை அவர் மீது இறக்குவார்கள். He would be crushed. அவன் அவ்விதமாகவே நசுக்கப்படுவான். But they believed, because this palace stands on the body of a person who sacrificed his life for the palace would stand forever. அரண்மனைக்காக, அரண்மனையிலே வாழப்போகிற ராஜாவுக்காக ஒரு மனிதன் தன்னை தியாகம் செய்தபடினாலே அந்த தியாகத்திலே இந்த அரண்மனை என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று நம்பினார்கள். Look at this great palace called the Church of God. பாருங்கள், இந்த அரண்மனை நோக்கி பாருங்கள், இது தேவனுடைய சபை. It stands on the broken body of Jesus. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடைக்கப்பட்ட சரீரத்தின் மீது கட்டப்பட்டது. At least gold coins were strewn all over the body of that loyal servant. அந்த உண்மையுள்ள ஊழியக்காரனை சுற்றிலும் தங்க நாணயங்கள் வீசப்பட்டிருந்தன. Here only 30 pieces of silver coins were thrown about. ஆனால் இந்த இயேசுவை குறித்த 30 வெள்ளிக்காசுகள் மாத்திரமே எறியப்பட்டது. That was the price offered to his body. அவருடைய சரீரத்திற்கு அவர்கள் விலைக்கப்பட்ட விலை மதிப்பானது 30 வெள்ளிக்காசு. What a sacrifice. எத்தனை தியாகம். The Bible says in Philippians chapter 2, 5 and 6. பிலிப்பியர் 2, 5, 6 வேதம் சொல்லுகிறது. And from that portion onwards, அந்த நாளின் நேரத்திலிருந்து you read how the Lord Jesus Christ emptied himself. இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் தன்னை வெறுமையாக்கினார் என்று நாம் He வாசிக்கிறோம். became a bond servant. அவர் ஒரு வேலைக்காரனாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். He emptied himself தன்னை வெறுமையாக்கினார். for the sake of the church. திருச்சபையை வளர்க்கும்படியாக. His house. அவருடைய வீடு. His house. அவருடைய வீடு. My dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, problems may come within the church. சபைக்குள்ளே பிரச்சனைகள் எழலாம். There may be quarrels and fightings and division. அங்கே பிரிவினைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் வரலாம். Difference of opinion about doctrine. ஒருவேளை கொள்கைகளை குறித்த விபரீதமான எண்ணங்கள். Or there may be fight and quarrel between denomination with another denomination. மற்ற டினாமினேஷனை குறித்து நமக்குள்ளே எழுப்புகிற பூசல்கள் உண்டாகலாம். Whatever it be, என்ன நடந்தாலும் சரி, the whole structure stands on Jesus Christ, இயேசுவாகிய அவர் மீது சபையானது the கட்டப்பட்டிருக்கிறது. rock of ages. அது நித்திய கன்மலை. The church shall stand. சபை நிலை நிற்கும். Time and again it has been proved. அது எத்தனை யுகங்கள் சென்றாலும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. You must be a member of some church. ஆகவே ஒரு சபையிலே நீங்கள் உறுப்பினராக கண்டிப்பாக மாற வேண்டும். It can be a church of your choice. அது நீங்கள் எந்த சபையாகவும் இருக்கலாம். But remember, ஆனால் ஒன்றை நினைத்துக் you கொள்ளுங்கள், need not quarrel about it. அதை குறித்து தர்க்கிக்க வேண்டாம். You need not argue about it. அதை குறித்து நீங்கள் தர்க்கிக்கவே வேண்டாம். Every church has its positive points and negative points. ஒவ்வொரு சபையை குறித்த நல்ல காரியங்களும் உண்டு, தீமையான காரியங்களும் உண்டு. What matters is the foundation. ஆனால் நீங்கள் எண்ண வேண்டியது அதனுடைய அஸ்திவாரம். The sure foundation. அது திடகார்த்தமான The அஸ்திவாரம். rock of ages. அது நித்திய கன்மலை. The Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே. Oh, let us remember him today. இன்றைக்கு நாம் அவரை நினைத்துக் Let us glorify him. அவரை மகிமைப்படுத்துவோம்.